நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மத்தியான வேளையில் ஹெவன் டிவியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையில் எல்லாரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு களைப்பாக இருப்பீங்க. சிலர் பலவீனத்தோடு கூட தெய்வ சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருப்பீங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. இந்த ஜெப நேரத்தை வாஞ்சித்து விரும்பி எங்களோடு இணைந்து ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் கர்த்தரிடத்துல நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நம்ம இணைந்து கொஞ்ச நேரம் தேசத்திற்காகவும் ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையில் ஜெப சிந்தையோடு எல்லா மனதின் காரியங்களையும் எல்லா கவலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு தெய்வ சமூகத்தில் ஒரு மனதோடு ஜெபிக்கும் பொழுது தான் கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்திற்கு விடுதலை தருவார். ஒரு விண்ணப்பத்தை நம்ம கேட்டு நமக்கு ஒவ்வொரு காரியத்திற்கும் பதில் தர தேவன் வல்லவராக இருக்கிறார். நம்ம ஆவியில் ஒருமனப்பட்டவர்களாய் இந்த நேரத்தில் வேற எதையும் சிந்திக்க வேண்டாம், எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம். யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபிக்கும் பொழுது அவனுடைய எல்லா சிறையிருப்பின் அனுபவம் மாற்றப்பட்டது. அதே போல் இந்த வேளையில் நீங்கள் எங்களோடு இணைந்து ஜெபிங்க, உங்களுடைய எல்லா சிறையிருப்பின் அனுபவத்தையும் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம முதலாவது ஜெபிக்க போகிறோம். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள கர்த்தர் இந்த நாட்களில் நம்ம ஒவ்வொருவரைக்கும் கிருபை தரணும். ஏன்னா காலம் கடைசியாக இருக்குது. நம்ம எவ்வளோ தீவிரமாக தேவனை தேடணும், நம்ம எவ்வளோ அதிகபட்சமாக காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். யோசிச்சு பாருங்க, இந்த நாள் தான் நமக்கு நம்மளுடைய ஆயுசு நாளில் கடைசி நாள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எப்படி இருப்போமோ அதே போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும்போது இந்த நாள் எனக்கு கடைசி நாள் என்பதை மனதில் வைத்து கொண்டு நம்ம ஓட்டத்தை ஓடணும். அப்போ தான் நம்ம எந்த ஒரு அக்கிரமத்தையும் செய்யாமல் தீமைக்கு நேராக நம்ம நடக்காமல் நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாமே தேவனை குறித்ததாக இருக்கும். நம்மளுடைய சிந்தை தேவனை குறிச்சதாக இருக்கும். நம்மளுடைய இருதயத்தின் ஆழம் எல்லாமே வேற எல்லா உலக கவலைகளும் நம்மளை விட்டு போயிடும். தேவனை மட்டும்தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அதே போல தான் இந்த நாட்களில் காலத்தை குறித்த ஒரு விழிப்பே இல்லாமல் ஜனங்கள் இருக்காங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே இந்த நாட்களில் சந்திக்கணும். நாமளும் இதை பார்த்து கொண்டிருக்கிற நாமும் இன்னும் அதிகமாய் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும், காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். சங்கீதம் 90:12 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரோம். நாட்களை என்னும் அறிவுனா நம்மளுடைய திருமண நாளையோ நம்மளுடைய பிறந்த நாளையோ நம்ம ஞான ஸ்நானம் எடுத்த நாளையோ மனதில் வைப்பதல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசுனால நம்ம எப்படி கழிக்கிறோம், தேவனோடு எப்படி கழிக்கிறோம், நம்ம தேவனுக்காக என்ன செய்கிறோம் என்பது ஒரு பகுதி, தேவன் நம்மை கொண்டு என்ன செய்கிறார் என்பது மற்றொரு பகுதி. அதுதான் முக்கியமானது. அப்போ நாமும் தேவனுக்காக செய்ய வேண்டியதை சரியாக செய்யணும்.
நம்ம சரியாக செய்யும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார். இப்படிப்பட்ட காரியங்களை, இப்படிப்பட்ட ஞான அறிவு தான் தாங்கன்னு சொல்லி இந்த 90வது சங்கீதத்துல மோசே ஜெபிக்கிறாரு. அப்ப நாமளும் இந்த காரியத்திற்காக ஜெபிப்போமா? ஆண்டவரே, நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாங்கப்பா, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கேட்போமா? எல்லாரும் கண்களை மூடுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நாட்கள்ல காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. காலம் கடைசியா இருக்கிறது ராஜா. நாங்கள் காலத்தையும் நேரத்தையும் பொழுதையும் வீணாக்காமல் அப்பா, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தையும் நேரத்தையும் பயனுள்ள வகையில தேவ சமூகத்துல நாங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே காத்திருக்க அப்பா, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உணர்வு உள்ள இருதயத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள்ல அப்பா, எவ்வளவோ நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறாங்கப்பா ஜனங்கள். கர்த்தர் அவர்களுக்கெல்லாம் ஒரு உணர்வு உள்ள இருதயத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. காலம் கடைசி, இந்த உலகத்துல அப்பா என்னென்னவோ நடந்துட்டு இருக்கு. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை அப்பா தேவ சமூகத்துல கழிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. இந்த நாட்கள்ல அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அப்பா, நாங்களுக்கு தாவே அதை உண்மையாய் பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். உலக கவலைக்கும் உலக காரியத்திற்கும் எங்களுடைய நேரத்தை கொடுக்காமல் தேவனுடைய காரியத்திற்கும் தேவ சமூகத்துக்கும் எங்களுடைய நேரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள காலத்தை நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபையை தாங்கப்பா, ஆசீர்வதிங்க. உங்க பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த நாட்கள்ல காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளக்கூடிய கிருபையை நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக, குடும்பங்களில் காணப்படுகிற பிரிவினைகள் மாற்றப்படணும். குடும்பங்களில் காணப்படுகிற சண்டை சச்சரவுகள், ஏமாற்றங்கள், வேதனைகள் இதெல்லாம் மாற்றப்படணும். இது எல்லாத்துக்கும் முக்கியமாக ஒரு காரணம் இருக்குது. ஒன்று உண்மை இல்லாத ஒரு அனுபவம், சொந்த குடும்பத்திற்கு உண்மை இல்லாத அனுபவம் ஒரு பகுதி. மற்ற ஒன்று தேவனுக்கு பயப்படாத ஒரு காரியம் இருக்குது. அப்போ இந்த நாட்களில் நம்ம உண்மை உள்ளவர்களாகவும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாகவும் மாறணும். அப்போ தான் குடும்பத்தில் சமாதானமும் சந்தோஷமும் நிரம்பி வழியும். பணம் இருக்கிற குடும்பம் சந்தோஷமா இருக்காது. ஆனா தேவ அன்பினால தெய்வ பயமுள்ள குடும்பம் எப்போதும் சந்தோஷமும் சமாதானமும் குறைவில்லாமல் இருக்கும். அவர்களுக்கும் பிரச்சனை இருக்கும், ஆனாலும் கர்த்தர் அந்த பிரச்சனைகளின் நடுவில் அவர்களை அழகா நீந்த செய்வார். கர்த்தர் அழகா அவர்களை கடக்க பண்ணுவார். அப்போ நம்ம ஒவ்வொருவரும் ஜெபிப்போமா? அந்த நாட்கள்ல எத்தனையோ குடும்பங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிஷத்தை நரகம் மாதிரி கழிக்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம உண்மையாய் ஜெபிக்க போறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க பண்ணுவார். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கிருபையை பொழிய பண்ணுவார். ஹல்லேலூயா. இயேசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாட்கள்ல குடும்பங்கள்ல காணப்படுகிற பிரிவினை ஆவிகளை இயேசுவின் நாமத்துல கர்த்தர் தாமே முறியடிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பத்துல சமாதானங்கள் நிலவட்டும், சந்தோஷம் நிலவட்டும் ராஜா. என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னீரே. சமாதானத்தின் தேவனாய் கர்த்தர் இறங்கி ஒவ்வொரு குடும்பங்களையும் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. கணவன் மனைவிக்கு இடையே காணப்படுகிற கருத்து வேறுபாடுகள் மாறட்டும், பிரிந்த குடும்பங்கள் இணையட்டும் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஐயா, பெற்றோரும் பிள்ளைகளும் பிரிந்து காணப்படுகிற நிலவரங்கள் மாறட்டும். எல்லா கசப்பு வைராக்கியங்களும் நீக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பத்திற்கு தனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்துல உண்மையாய் வாழ உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரோட தங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில உண்மையுள்ளவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தெய்வ பயத்தோடு நடந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உண்மை உத்தமமாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. மோசே கர்த்தருடைய வீட்டுல எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல அப்பா, இந்த நாட்கள்ல எங்களுக்கு நீங்க எங்க கையில கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நாங்க உண்மையாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தகுதியுள்ள பாத்திரமாய் ஒவ்வொருவரை மாற்றும்
மாற்றும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா, ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க ராஜா. குடும்பங்கள் இந்த நாட்கள்ல அப்பா பிரிந்த குடும்பங்கள் இணையட்டும், சந்தோஷமா இருக்கட்டும் ராஜா. அப்பா பெற்றோரும் பிள்ளைகளும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக சேரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா, ஆசீர்வதிங்க. மாமியார் மருமகளுக்குள்ள இருக்கிற எல்லா பிரிவினை ஆவியை கர்த்தர் அழிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் ஒன்றாகட்டும், தேவனோடு இணையட்டும், தேவ பக்தி உள்ள சந்ததிகளாய் மாறட்டும் என்பதை நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த நாட்கள்ல சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் காணப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பிரிந்த குடும்பங்களை கர்த்தர் இணைப்பாராக. விசுவாசத்தோடு நம்ம ஒன்றிணைந்து ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் கண்டிப்பா பதில் தருவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக அநேகருக்கு வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், வெளியே சொல்லவே முடியாது. எத்தனையோ சிலருக்கு கடன் பாரங்கள் அழுத்தி கொண்டு இருக்கு, தங்களால் வெளியில் அதை சொல்லவே முடியல. சிலருக்கு இருதயத்தின் ஆழத்தில் வேதனைகள், வியாதி பிரச்சனையின் வேதனைகள் அழுத்தி கொண்டு இருக்கு, அதை வெளியே சொல்ல முடியல. இப்படி எத்தனையோ வேதனைகளும் துக்கங்களும் வெளியே சொல்ல முடியாமல் தங்களுக்குள்ளே வச்சு 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 புழுங்கி புழுங்கி ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே வாழ முடியாமல் ஆயிடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே சந்திக்கணும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே இந்த நாட்கள்ல விடுவிக்கணும். இருதயத்தின் ஆழத்துல காணப்படுகிற வேதனைகள், துக்கங்கள், பாரங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும்படியா நம்ம ஒருமனப்பட்டு எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நெஞ்சோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த நாட்கள்ல யா ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. யா ஸ்தோத்திரம். வெளியில சொல்ல முடியாமல் தங்களுடைய இருதயத்தின் ஆழத்துல வேதனையோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு இந்த ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னதாகவே எங்களுடைய எல்லா தேவைகளையும் அறிந்தவராய் நீங்க எங்க மத்தியில வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா தேவைகளையும் அறிந்தவராய் நீங்க எங்க மத்தியில இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னதாகவே நீர் எங்களுக்கு பதில் தருகிற தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. இந்த நாட்கள்ல எவ்வளவு பேருக்கு கர்த்தாவே கடன் பிரச்சனைகள் வெளியே சொல்ல முடியல, தலை காமிக்க முடியல. இப்படிப்பட்ட நிலவரங்கள் மாற்றப்படட்டும். தங்களுக்குள்ள இருக்கிற வியாதியை வெளியே சொல்ல முடியாம வேதனையினால் நிறைந்திருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் இந்த நேரத்துல, இந்த நிமிஷத்துல தொட்டு விட்டு வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பலவிதமான போராட்டங்கள், பாவத்தின் அடிமைத்தனங்கள் வெளியே சொல்ல முடியல. நான் என்ன செய்வேன், இதுல இருந்து எப்படி விடுதலையாவேன், எனக்கு எப்படி விடுதலை கிட்டோன்னு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே இந்த நிமிஷத்துல, இந்த நொடி பொழுதுல இயேசுவின் நாமத்துல விட்டு வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ராஜா. உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கிருபை வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. கண்ணீரின் அனுபவங்கள் மாறட்டும், கஷ்டத்தின் அனுபவங்கள் மாறட்டும், குடும்பத்தில் ஆசீர்வாதத்தின் தடைகள் உடைக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் தலைத்து எழும்பட்டும் ராஜா, செழிக்கட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. கர்த்தர் அப்படியாகவே இருதயத்தின் ஆழத்துல காணப்படுகிற வேதனைகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர். அடுத்ததாக நம்ம முக்கியமா ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போறோம். வாலிபர்களுக்காக. நம்ம வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க, நம்மளுடைய சபையில இருக்கிற வாலிப பிள்ளைங்க, நம்மளுடைய தேசத்துல இருக்கிற வாலிபர்கள், நம்மளுடைய தெருவில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தர் இந்த நாட்களை சந்திக்கணும். பிசாசு குறி வச்சு அடிக்கிறது வாலிபர்களை அதிகமா பிள்ளைகள் மூலமாக குடும்பத்துல பிரச்சனை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே கசப்பு, வைராக்கியங்கள், வாலிபத்திலேயே பெற்றோரோடு சண்டை போடுற ஒரு அனுபவம். ஏன் அப்படின்னா பிசாசினுடைய ஒரு அந்தகார வல்லமை தான் அது. இந்த நிலவரங்கள்லாம் மாற்றப்படணும். தேவனை நேசிக்கக்கூடிய இருதயம் கிடையாது. அடிமைத்தனங்கள், செல்போன் அடிமைத்தனம், எப்பவுமே செல்போன் பார்த்துட்டே இருக்கணும். இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் மாறணும். பிள்ளைகளுக்குள்ள விடுதலை உண்டாகணும். தேவனை இஷ்டப்பட்டு நேசிக்கணும். பெற்றோர் சொல்றாங்களேன்னு சர்ச்சுக்கு போகக்கூடாது, பெற்றோர் கட்டாயப்படுத்துறாங்களேன்னு பைபிள் படிக்கக்கூடாது. தாங்களே விரும்பி விரும்பி வேதத்தை படிக்கவும் வேதத்தை நேசிக்கவும் கர்த்தர் ஒவ்வொரு வாலிபர்களுக்கும், விசேஷமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள்ல இருக்கிற வாலிபர்களை கர்த்தர் தொடணும். எல்லா போதை பொருள் அடிமைத்தனங்களிலிருந்து கர்த்தர் பிள்ளைகளை விட்டு வைக்கணும். எல்லா அந்தகார கிரியைகளிலிருந்தும் பாவ கிரியைகளிலிருந்தும் கர்த்தர் விடுதலையாக்கி பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் நம்மளுடைய சந்ததி பரிசுத்த
பரிசுத்தமுள்ள சந்ததியாய் மாறும்படியாய் நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசப்பா, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, அந்த நாட்கள்ல நாங்கள் வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற வாலிபர்களை கர்த்தர் தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா அடிமைத்தனங்களும் இயேசுவின் நாமத்துல மாறட்டும். செல்போன் அடிமைத்தனங்கள் மாறட்டும் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். கீழ்ப்படியாமையின் அனுபவங்கள் மாறட்டும். பிள்ளைகளுடைய நெஞ்சில ஒட்டி இருக்கிற மதியினத்தை என் தேவன் புறம்பே தள்ளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, அவர்கள் கத்தாவை கஷ்டப்பட்டு சர்ச்சுக்கு வரக்கூடாது, கஷ்டப்பட்டு வேதத்தை படிக்க கூடாதுப்பா. ஒவ்வொருவரும் விரும்பி விரும்பி தேவனை நேசிக்க, தேவ வசனத்தை படிக்க, அப்பா வேதத்தை தியானிக்கக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஒவ்வொரு சபைகள்ல இருக்கிற வாலிபர்களை கர்த்தர் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்துல இருக்கிற வாலிபர்களை கர்த்தர் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. வாலிபர்களை கர்த்தர் இந்த நாட்களை தூணாய் எடுத்து நிறுத்துவீராக. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆசீர்வதிங்கப்பா வாலிபர்களை கர்த்தர் தாமே உங்க ரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய் அப்பா ஸ்தோத்திரம். குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வாலிபர்களை குறித்து வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் கர்த்தர் சமாதானத்தை, சந்தோஷத்தை தந்து வாலிபர்களை தெய்வீகமானவர்களாய் மாற்றும்படியாய் நாங்கள் உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன், ஆமீன். இந்த வேளையில நம்ம அடுத்ததாக ஒரு சின்ன ஆலோசனை, தேவ ஆலோசனையை குறித்து பார்க்கலாம். கர்த்தர் இந்த நாளில், இந்த மதியான வேளையில தெய்வ சமூகத்துல ஜெப நேரத்துல காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஒரு ஆலோசனை தருகிறார். நம்ம வாசிக்கலாமா? லூக்கா 13வது அதிகாரம் 10 முதல் 13 வரை வாசிக்கலாம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம இங்க ஒரு 18 வருட கூனியா இருந்த ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்குறோம். இந்த கூனியா இருந்த ஸ்திரீக்கு ஒரு விடுதலை உண்டாகிற ஒரு அனுபவம் இங்க இருக்கு. இந்த 18 வருட கூனி எப்படி விடுதலை ஆனா, அந்த விடுதலை ஆகிறதுக்கு அவகிட்ட இருந்த 2 காரியத்தை குறித்து பார்க்க போறோம். இதே போல இன்றைக்கும் எத்தனையோ பேர் பல வருடங்களாக நிமிர முடியாம, தலை நிமிர முடியாம, பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான கடன், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான வியாதிகள், எத்தனை துக்கங்கள் சொல்லுவதற்கு என்ன போல யாரும் வாழக்கூடாது அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் எவ்வளவோ காணப்படுகிறது. இப்படிப்பட்ட நீண்ட காலமாக தலை நிமிர முடியாம அவமானங்கள், பிள்ளைகள் மூலமாக, நம்மளுடைய கணவர் மூலமாக, இப்படி எத்தனையோ காரியங்கள், குடும்பத்துல நடக்கிற காரியங்கள் மூலமாக மனக்கவலைகளும் துக்கங்களும் வேதனைகளும் நாளுக்கு நாள் நம்மளை அமிழ்த்து கொண்டே இருக்கிறதா? இப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர் ஒரு ஆலோசனை தருகிறார். இன்று உங்களுக்கு காணப்படுகிற இந்த கூனியான அனுபவத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இந்த கூனிக்கு எப்படி அற்புதம் நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? முதலாவது லூக்கா 13:11 வாசிக்கிறோம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். எங்கே இருந்தாள்? ஆலயத்துல இருந்தாள். அப்போ முதலாவது அந்த கூனியின் அனுபவம் நம்மளை தலை நிமிர விடாம, நம்மளை வேதனைப்படுத்தி நம்மளை அமுக்கி கொண்டு இருக்கிற உலக வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் இல்லை. ஏதாவது ஒரு பக்கத்துலயாவது செழிப்பா இருக்குன்னு பார்த்தா 2 பக்கமும் அப்படி இல்லை. இப்படிப்பட்ட அனுபவத்துல இருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களை மாற்ற விரும்புகிறார். அதற்கு முதலாவதாக செய்ய வேண்டியது, அந்த கூனி ஃபர்ஸ்ட் தேவ ஆலயத்துல இருந்தா. அதுதான் நம்ம வாசிக்கிறோம். அப்போ 10வது வசனத்துல வாசிக்கும் போது, ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அப்போ ஜெப ஆலயத்துல அவ இருக்கிறா. நம்மளும் இந்த நாட்கள்ல தேவ சமூகத்துல ஜெப ஆலயங்கள்ல தங்கி இருக்கிறத, தேவ சமூகத்தை ஒரு நாள் மிஸ் பண்ணக்கூடாது. நமக்கு 1000 காரியம் இருக்கட்டும், குடும்பத்துல 1000 பிரச்சனைகள் இருக்கட்டும், கடன் பாரங்கள் நம்மளை அழித்து கொண்டு இருக்கா, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உங்க பிள்ளைகளை குறித்த பாரங்கள் உங்களை அமுக்கி கொண்டு இருக்கா, உங்களால தலை நிமிர பண்ண முடியலையா, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க செய்ய வேண்டிய முதலாவது காரியம், தேவ சமூகத்தை விடாதீங்க, ஜெப நேரத்தை விடாதீங்க, உறுதியா பிடிச்சுக்கோங்க. ஆண்டவரை பிடிக்கிற பிடி உடும்பு பிடி மாதிரி நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல
ஜெபிக்கிற நேரத்தில் உங்களுக்குள்ள போராட்டங்களும் அதிகமாக பிரச்சனைகள் அதிகமாகிறது போலலாம் தோணலாம். இதெல்லாம் பிசாசு கொண்டு வருகிற தந்திரங்கள். இதை மட்டும் நீங்கள் மேற்கொண்டாச்சுன்னா கர்த்தர் உங்களை தொட ஆரம்பிச்சிருவார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கூனியின் அனுபவம் மாற்றப்படும். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு தீர்க்கமாய் சொல்லுகிற காரியம், ஒரு நாளும் தேவ சமூகத்தை விட்டுறாதீங்க. பெண்களாகிய ஒவ்வொருவரும் கர்த்தரை உறுதியாக பிடிச்சாலே போதும். ஒரு ரூமுக்கு ஒரு டியூப் லைட் தான் வைக்கிறாங்க. ஒரு லைட்டு போட்டாலே அந்த ரூம் வந்து பிரகாசமாயிருது. இதே போலதான் அந்த லைட்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு பெண்ணு தான் அந்த லைட்டா இருக்கணும். அதனாலதான் பெண்ணை வந்து குத்து விளக்குன்னு சொல்றாங்க. குத்து விளக்குனா ஒரு வெளிச்சம் தரக்கூடியவ. அந்த வெளிச்சம் தரக்கூடிய ஒரு பெண் எப்படி இருக்கணும்? தேவ சமூகத்துல காத்திருக்கக்கூடியவளா இருக்கணும். இருள அகற்றக்கூடிய வல்லமை நமக்கு எதுல இருக்குன்னா ஜெபத்துலதான் இருக்கு. ஜெபத்துல காத்திருங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல. உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சோர்ந்து காணப்பட்டாலும் நீங்க சோர்ந்து போக கூடாது. நீங்க தேவ சமூகத்துல உறுதியா இருக்கும்போது, உறுதியா கர்த்தரை பிடித்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலிருந்து நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க. எனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த துக்கமாக இருந்தாலும், என்னை குறித்து யார் எப்படி பேசினாலும், இவ்வளோ பிரச்சனை வீட்டில் இருக்குது, இவ எங்கே சர்ச்சுக்கு போகிறா, இவ எப்படி ஜெபம் பண்ணுறா, இப்படி எப்படி பேசினாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களை குறித்து நீங்கள் நல்லது செய்தாலும் பேசுறதுக்கு 4 பேர் இருப்பாங்க, நீங்கள் தீமை செய்தாலும் பேசுறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. அதனால் நீங்கள் கவலைப்படவே கூடாது. தேவ சமூகத்தை ஒரு நாளும் விட்டுறாதீங்க. எப்போதும் தேவ சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், தேவ சமூகத்துல இருக்கணும். அப்போதான் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல படும். அதை தான் அந்த வசனத்துல வாசிக்கிறோம். லூக்கா 13:12 வாசிக்கிறோம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி. அப்போ விடுதலை எப்போ கிடைக்குதுன்னு பாருங்க, நம்ம கர்த்தருடைய பார்வையில படுற இடத்துல இருக்கணும். கர்த்தருடைய பார்வை படுற இடம் எது? தேவ சமூகம். அப்போ தேவ சமூகத்துல இருக்கணும். கர்த்தருடைய பார்வைக்கும் நமக்கும் இடையில எந்த ஒரு சுவரும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு மறைவும் இருக்கக்கூடாது. அப்போ எந்த விதமான பாவமாகிய மறைவு அகற்றப்பட வேண்டும். வேதனை, நம்ம தேவனை விட்டு தூரம் போகிற உலக காரியங்கள், உலக ஆசாபாசங்கள், எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைக்கணும். இந்த நாட்களில் கர்த்தருடைய பார்வை நம்ம மேலே படணும். அப்போ நம்ம தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கும் போது கர்த்தருடைய பார்வை நம்ம மேலே படும். நம்ம தேவ சமூகத்தில் தாழ்த்தி தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கும் போது நம்ம பெரிய அளவுலாம் நம்ம வந்து கஷ்டப்படணும், ரிஸ்க் எடுக்கணும்னு கிடையாது. கர்த்தருடைய பார்வை நம்ம மேலே பட்டாலே போதும், நமக்கு விடுதலை தான். அதை தான் நம்ம வாசிக்கிறோம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து. அப்போ நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும்போது கர்த்தருடைய பார்வை நம்ம மேல படுது. கர்த்தருடைய பார்வை நம்ம மேல படும்போது நம்ம ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். ஹல்லேலூயா. நம்ம பார்க்குறோம், ஆலயத்துக்கு வெளியே இருந்த பர்த்திமேயு குருடன் கத்தி கத்தி தேவனிடத்துல விடுதலைக்காக சத்தம் போட்டு அழுது அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்தை நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த கூனி ஜெப ஆலயத்தில் இருந்தா கர்த்தருடைய பார்வை மேலே பட்டுச்சு. கர்த்தர் அவளை கண்டு அவளுக்கு விடுதலை கொடுத்தார். நாமளும் தேவ சமூகத்தில் நம்ம இருக்க வேண்டிய இடத்துல நம்ம சரியா இருந்துட்டோம்னா நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை உண்மை உத்தமமாய் தேவ பயத்தோடு நம்ம வாழ்ந்துட்டா போதும், கர்த்தர் நமக்காக கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அடுத்ததாக மத்தேயு 15வது அதிகாரம் 22வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அந்த கானானிய ஸ்திரீ கத்துறா, கூப்பாடு போடுறா, தேவனிடத்திலிருந்து தன்னுடைய மகளுடைய விடுதலைக்காக அழுகிறா. அவ வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறா. தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் பிள்ளை பிசாசின் பிடினால சிக்கி தவிக்கிறா, வேதனைப்படுறா அப்படின்னு. அப்போ நாம இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தை விட்டு, தேவனுடைய ஆலயத்தை விட்டு, தேவனுடைய சபையை விட்டு வெளியே இருந்து என்ன கத்தினாலும் கர்த்தர் வந்து கேட்க மாட்டார். நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருந்து தேவ சமூகத்துல அமைதலாய் அமர்ந்திருந்து அவருக்காக காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்குள்ள ஒரு புதிய விடுதலையை உண்டாக்குகிறார். அடுத்ததாக நம்ம வாசிக்கிறோம், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி 13வது வசனத்துல வாசிக்கிறோம். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 2வது பாருங்க, கர்த்தருடைய கரம் எங்க இருக்கோ அங்க நிமிர பண்ணுகிற ஒரு அனுபவம் வருது. எந்த இடத்துல நீங்க குனிஞ்சிருந்தாலும், தலை குனிவு, நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்ட ஒரு அனுபவத்துல, எந்த இடத்துல நீங்க அசிங்கப்பட்ட ஒரு நிலவரத்துல இருந்தாலும் கர்த்தருடைய கரம் உங்க மேல வரும்போது உங்களுடைய எல்லா நிர்பந்தமான நிலவரங்களை கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம இங்க வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 3:15 வாசிக்கும் பொழுது,
தாவீது சுரமண்டலம் வாசிக்கும் போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கிட்டுன்னு வாசிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய கரம் எப்போ இறங்குது? சுரமண்டலம் வாசிக்கிறான். அவன் வனாந்தரத்துல சுரமண்டலம் வாசிக்கிறதுனா எதை காண்பிக்குது? தேவனை துதிக்கிற ஒரு அனுபவத்தை காண்பிக்குது. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை அதிகமாய் துதிக்கிற அனுபவத்துக்குள்ள வரணும். நமக்குள்ள இருக்கிற வேதனைகளையும் துக்கங்களையும் நம்ம ஃபோன் பண்ணி அம்மா கிட்டையும் நம்ம ஃபோன் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் நம்ம உறவினர்கிட்டையும் சொல்கிறதுனால நமக்கு எதுவும் மாறாது. நம்ம தேவ சமூகத்துல உட்கார்ந்து தேவனை பாடி துதிக்கணும். துதிக்க 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 கர்த்தருடைய கரம் அப்படியே நம்ம மேல இறங்குவதை நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் உடனே இறங்கிடுவாரு. இதே போலதான் தாவீது சுரமண்டலம் வாசிக்கிறான். சுரமண்டலம் வாசிப்பது என்பது துதிப்பதை காண்பிக்குது. துதிக்க துதிக்க கர்த்தருடைய கரம் அவன் மேல இறங்குறது அதை நன்றாக அறிய முடியுது. அடுத்ததாக கர்த்தருடைய கரம் எப்படி நம்ம மேல வருது அப்படின்னா, தேவனுடைய கரம் ஒரு மனத்தை நமக்கு தருது. குடும்பத்துல எந்த குடும்பத்துல ஒரு மனம் இருக்குதோ அந்த குடும்பத்துல கர்த்தருடைய கரத்தின் அசைவாடுதலை காண முடியும். எந்த குடும்பத்துல பிரிவினை இருக்கோ அந்த குடும்பத்துல கர்த்தருடைய கரம் கிரியை செய்ய முடியாது. அப்போ இந்த நாட்களை நம்ம உணரணும். பிரிவினை எதுக்கு வருது? ஒரு மனம் இல்லாம. அப்போ நமக்குள்ள ஈகோ இருக்கவே கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட கணவர்கிட்ட அன்போடு அரவணைப்போடு தாழ்மையோடு நடக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. இந்த உலகத்துல நம்ம எதை கொண்டு வந்திருந்தோம், எதை கொண்டு போக போறோம், ஒன்றுமே இல்லை. தேவ சமூகத்துல நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு மனதின் ஆவியை நமக்குள்ள வைப்பார். அப்போ கர்த்தருடைய கரம் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். கர்த்தருடைய கரம் இருக்கிற குடும்பத்துல ஒரு மனம் காணப்படும். அடுத்ததாக எஸ்ரா 7:6 வாசிக்கும் போது, எஸ்ரா தேறின வேத பாரகன், அதனால கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்துச்சு. அப்போ வேதத்துல தேறினவர்களா இருக்கணும். நம்ம இந்த நாட்கள்ல வேதத்தை படிக்கிறதுல நம்ம இன்னைக்கு எவ்வளவோ நேரங்களை செல்போன்ல செலவிடுறோம். அதுவும் வேலைக்கு போகாம இருக்கிற பெண்கள் அதிக நேரம் கிடைக்குது. அதிகமா கர்த்தர் நம்ம கிட்ட தான் கணக்கு கேட்பார். அப்போ வேலைக்கு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம், கணவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யறோம்? நமக்குரிய வேலைகள் எல்லாம் செய்யணும் தான். கடகடன்னு ஃபாஸ்டா செஞ்சு முடிச்சுட்டு தெய்வ சமூகத்துல உட்காரணும். வேதத்தை வாசிக்க உட்காரணும். வேதத்தை தியானிக்கணும். வேதத்தை தியானிப்பது என்பது ஒரு கவிதை புக்கை எப்படி வாசிப்போமோ அதே போல ஒரு விருப்பத்தோடு நம்ம வேதத்தை வாசிக்க 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 அது நமக்கு தேனிலும் மதுரமாய் இனிமையாய் நமக்கு மாறும். அப்போ நம்ம வேதத்துல தேரும்போது கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். கர்த்தருடைய கரம் கூட இருந்தாலே போதும், நம்ம எல்லாத்தையும் இந்த உலகத்துல சாதிக்கலாம். அப்போ கர்த்தருடைய கரம் இருக்கணும். சங்கீதம் 18:35 வாசிக்கிறோம், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருந்தா போதும். நம்ம வாழ்க்கையில நமக்கு குனிவே இல்லை. கூனியை போன்ற எந்த ஒரு நிர்பந்தமான அனுபவம் நம்ம தொடவே முடியாது. கர்த்தர் அதை மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். நம்ம எத்தனை நாள் கூனி குறுகி நிந்தையோடு அவமானத்தோடு வேதனையோடு வாழ்ந்தோமோ எல்லா அனுபவங்களை கர்த்தர் இந்த நாள்ல இந்த நிமிஷத்துல மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா? இந்த 2 அனுபவம் நமக்குள்ள இன்றைக்கு வேண்டும். நம்ம சிந்தித்தபடி கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு அழகாக நம்மளை போதிச்சிருக்கு. 2 காரியத்தை 18 வருட கூனி அழகாக தேவ சமூகத்துல காத்திருந்த ஒரு அனுபவம் நமக்குள்ள இந்த நாள்ல தேவ சமூகத்துல காத்திருக்கக்கூடிய அனுபவம் நமக்கு வேணும். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு வேதனை இருந்தாலும் அதை மற்றவங்கள்ட்ட சொல்லி வேதனைப்பட்டு துக்கப்பட்டு அழுகிறத விட தேவ சமூகத்துல உட்கார்ந்து தேவனோடு உறவாடுனா போதும். அவருடைய பார்வை நம்ம மேல படும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இயேசப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க தாவே ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. இந்த நாள்ல நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் கர்த்தர் எங்களுக்கு பதில் தர போறீங்க ராஜா. நீங்க தந்துட்டீங்க. நாங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோமப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள்ல கர்த்தர் எங்களுக்காக தந்த நல்ல ஆலோசனையின் வார்த்தைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. அந்த 18 வருட கூனி எவ்வளவும் நிமிர முடியாத கூனியை கர்த்தர் விடுதலை ஆக்குனீங்கப்பா. 2 காரியத்தை அவளுக்குள்ள கர்த்தர் பார்த்தீங்க ராஜா. யா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. யா அந்த கூனி இருக்க வேண்டிய இடத்துல தேவ சமூகத்துல சரியா கர்த்தருடைய பார்வை படுற இடத்துல இருந்தது போல இன்றைக்கு இந்த ஆலோசனை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய இடத்துல இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. துதிக்கிறோமப்பா. கர்த்தருடைய அற்புதத்தை அடையாளத்தையும் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. அப்பா 2வது கர்த்தருடைய கரம் கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஹல்லேலூயா. வேதத்துல தேறினவர்களாய் மாற்றுவீராக, குடும்பத்துல ஒரு மனம் உள்ளவர்களாய் மாற்றுவீராக ராஜா. அப்போது கர்த்தருடைய கரம் கூட இருக்கும் என்பதை நாங்கள் பார்த்தோமே. அப்படியே கர்த்தர் இந்த நாட்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு மனதின் ஆவியை கர்த்தர் கட்டளையிடுவீராக. குடும்பத்தில் இந்த நாட்கள்ல சமாதானத்தை சந்தோஷத்தை கர்த்தர் அளவில்லாமல் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து தேவ சமூகம் தேவ கிருபை கூட இருக்கட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில்